Hi, welcome you to learn English. இந்த ரெண்டு வாக்கியங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். I am studying English from the first standard. I have been studying English from the first standard. அதே மாதிரி he has been eating fruits from his childhood. He is eating fruits from his childhood. ஸோ இந்த has been ஏன் இன்க்ளூட் பண்ணணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். I welcome you to the channel Syntax. உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். ஆல்ரெடி நான் இந்த சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ண முக்கியமான கிராமர் டாபிக் தான் இது. அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இந்த ரெண்டு டென்சஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம். ஐ ஆம் ஸ்டடியிங், நான் படித்து கொண்டிருக்கிறேன். ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங், இதுக்கு என்ன அர்த்தம்? ஹீ இஸ் ஒர்க்கிங், ஹீ ஹாஸ் பீன் ஒர்க்கிங். இந்த ரெண்டு வாக்கியங்களுக்கும் நடுவில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? வி ஆர் லேர்னிங், வி ஹாவ் பீன் லேர்னிங். எந்த இடத்துல ஆர் லேர்னிங் அப்படின்னு சொல்லணும், எந்த இடத்துல ஹாவ் பீன் லேர்னிங் அப்படின்னு சொல்லணும்? இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கேட்ட பிறகு உங்களுக்கே தெரியும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கிராமர் அப்படின்னு. இப்போ தமிழ் மீனிங் பாருங்களேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஐ ஆம் ஸ்டடியிங், நான் படித்து கொண்டிருக்கிறேன். ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங், நான் படித்து கொண்டே இருக்கிறேன். ஹீ இஸ் ஒர்க்கிங், அவர் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார், வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஹீ ஹாஸ் பீன் ஒர்க்கிங், அவர் வேலை பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த டென்ஸ் நேமோட அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷனை நீங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் ஈஸியாக அந்த மாதிரி வாக்கியங்களை உங்களால் ஃப்ரேம் பண்ண முடியும். ஐ ஆம் ஸ்டடியிங், நான் படித்து கொண்டிருக்கிறேன். ஒரு செயல் அல்லது வேலை தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. நிகழ்காலத்தில் ஒரு செயல் அல்லது ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்னது? ஆம், இஸ், ஆர் யூஸ் பண்ணி வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். இங்கே ஐ வந்திருக்கிறதுனால ஆம் வந்திருக்கு. ஐ ஆம் ஸ்டடியிங், ஸ்டடி அப்படிங்கிற வேர்போட ஐஎன்ஜி சேர்த்துருக்கோம். ஸோ ஐ வந்திருக்கிறதுனால ஆம் வந்திருக்கு. ஹீ வந்திருந்தால் இஸ் வந்திருக்கும். ஹீ இஸ் ஸ்டடியிங், அவர் படித்து கொண்டிருக்கிறார். ஷீ இஸ் ஸ்டடியிங். அதுவே பன்மையாக இருந்துச்சுன்னா வி ஆர் ஸ்டடியிங், நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். தே ஆர் ஸ்டடியிங். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது நிகழ்காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் இந்த ஹேஸ் பீன், ஹாவ் பீன் அப்படின்னு வருது. அது பாருங்களேன், கடந்த காலத்தில் எப்போவோ ஆரம்பிக்குது அந்த செயல், அந்த வேலை கடந்த காலத்தில் எப்போவோ ஆரம்பித்து நடந்துக்கிட்டே இருந்து இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்கு, ஃப்யூச்சர்லேயும் நடக்கும். அந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறப்ப ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். அதாவது ஐ ஆம் ஸ்டடியிங் அப்படின்னா நான் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன், இப்போ டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கேன், இன்னும் படிப்பேன், இன்னும் நான் படிக்கிறது நிறுத்தலை அப்படின்னு அர்த்தம். இந்த கால இடைவெளி சுருக்கமாகவும் இருக்கலாம். அதாவது நான் ஒரு வாரமாக நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், இப்போவும் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னும் ட்ரை பண்ணுவேன். இந்த ஒரு வார டைமாகவும் இருக்கலாம், ஒரு மாத டைமாகவும் இருக்கலாம், இல்லை 1 இயர் டைம், இல்லை 10 இயர்ஸ் டைமாகவும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி செயல்களை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க. ஐ வந்துச்சுன்னா ஆம் வரும், வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். சிங்குலர் வந்துச்சுன்னா இஸ் வரும், ப்ளூரல் வந்துச்சுன்னா ஆர் வரும். இந்த இஸ், ஆர், ஆம் இந்த மூணுமே ப்ரெசன்ட் ஃபார்ம். வேர்போட ஐஎன்ஜி சேர்க்குறப்ப ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்ம். இதை எப்போ யூஸ் பண்ணணும்? அந்த நேரத்தில் பார்த்துட்டு இருக்கிறப்போ ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கு, அதை சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். ஹீ இஸ் ஸ்டடியிங், தே ஆர் ஈட்டிங், அந்த மாதிரி. இந்த ரெண்டு டென்சஸ் நேமையும் பாருங்களேன், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த பர்ஃபெக்ட் அப்படின்னு ஆட் ஆகிடுச்சுன்னா அந்த வேலை கடந்த காலத்தில் எப்போவோ ஆரம்பிக்குது, இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்குது, இனிமேலும் நடக்கும். அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள், ஹாவ் பீன், ஹேஸ் பீன் அப்படின்னு வருது. எப்பெல்லாம் ஹாவ் வரும்? ப்ளூரல் வந்துச்சுன்னா ஹாவ் வரும், ஐ வந்துச்சுன்னா ஹாவ் வரும். சிங்குலர் ஒருமை வந்துச்சுன்னா ஹேஸ் வரும். அவ்வளோதான். அந்த பீன் அப்படிங்கிற வார்த்தையை கண்டிப்பாக சேர்த்துக்கிறணும். verb ப்ளஸ் ஐஎன்ஜி. ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங், நான் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கேன், 4 நாளாக படிச்சுக்கிட்டே இருக்கேன், இப்போவும் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இன்னும் படிப்பேன், எக்ஸாம் வர வரையும் படிப்பேன். ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங். ஐ ஆம் ஸ்டடியிங் அப்படிங்கிறது லாங் ப்ராசஸ் கிடையாது, ரொம்ப நேரம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்காது. ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் அப்படிங்கிறது தான் அந்த செயல் ரொம்ப நேரமாக நடந்துக்கிட்டு இருக்குது, ரொம்ப நாட்களாக நடந்துக்கிட்டு இருக்குங்கிற அர்த்தத்தை கொடுக்குது. ஐ ஆம் ஸ்டடியிங் இங்கிலீஷ் நவ், நான் இப்போ இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, அந்த சென்டென்ஸுக்கு அதான் அர்த்தம். ஐ ஆம் ஸ்டடியிங் இங்கிலீஷ் நவ், நான் இப்போ இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் இங்கிலீஷ், நான் இங்கிலீஷ் எப்போ இருந்து படிக்கிறேன் தெரியுமா? ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன், இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐ கேன் ஸ்பீக் ஈஸிலி, என்னால் ஈஸியாக பேச முடியும். ஐ ஆம் ஸ்டடியிங் இங்கிலீஷ் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு சொல்லக்கூடாது. தட் இஸ் ராங். இந்த இடத்துல கண்டிப்பாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இது லாங் ப்ராசஸ். ஹீ இஸ் ஈட்டிங், அவர் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார். ஹி ஹாஸ் பீன் ஈட்டிங், அவர் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஹீ இஸ் ஈட்டிங் ஃப்ரூட்ஸ் நவ், இப்போ அவர் பழங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். ஹி ஹாஸ் பீன் ஈட்டிங் ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் ஹிஸ் சைல்ட்ஹுட், ஸோ ஹீ இஸ் ஹெல்த்தி. அவர் சின்ன வயசுலேருந்தே பழங்கள் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார், அதனால் ஹெல்த்தியாக இருக்கார், ஆரோக்கியமாக இருக்கார். ஹீ இஸ் ஈட்டிங் ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் ஹிஸ் சைல்ட்ஹுட்னு சொல்லக்கூடாது. தே ஆர் ஒர்க்கிங், அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தே ஹாவ் பீன் ஒர்க்கிங், அவர்கள் வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஓகே, தே ஆர் ஒர்க்கிங் நவ், அவங்க இப்போ வேலை பார்த்துட்ருக்காங்க. தே ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் 1990, ஸோ தே ஏர்ன் மோர் மணி. அவங்க 1990 அந்த வருடத்திலிருந்து வேலை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள், அதனால் நிறையா பணம் சம்பாதிச்சிருக்காங்க. ஸோ வழக்கம் போல் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இந்த விஷயத்தை சொல்லக்கூடாது. தே ஆர் ஒர்க்கிங் ஃப்ரம் 1990 சொல்லக்கூடாது. தட் இஸ் a grammar mistake. இந்த ரெண்டு டென்சஸ் வச்சு எக்ஸசைஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்து இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டும் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நான் 5 சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். அந்த 5 சென்டென்சஸையும் ரீட் பண்ணி பாருங்கள். அதில் எந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்கணும், அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கணுமா இல்லை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரியான சென்டென்சஸும் கொடுத்துருக்கேன், ராங் சென்டென்சஸும் கொடுத்துருக்கேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வி ஆர் பிளேயிங் டென்னிஸ், நாங்கள் டென்னிஸ் விளையாடி கொண்டிருக்கிறோம். இந்த சென்டென்ஸ் ஓகே. வி ஹாவ் பீன் பிளேயிங் டென்னிஸ் ஃப்ரம் அவர் ஸ்கூல் டேஸ், நாங்கள் ஸ்கூல் டேஸ்லேருந்து டென்னிஸ் விளையாண்டுட்டு இருக்கோம். ஐ ஹாவ் பீன் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் நவ், இந்த சென்டென்ஸில் நவ் அப்படின்ற வார்த்தை இருக்குது, இப்பொழுது அப்படின்னு அர்த்தம். ஐ ஆம் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் நவ், அதுதான் கரெக்ட். ஐ ஹாவ் பீன் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் அப்படின்னா நான் ரொம்ப நேரமாக ரொம்ப நாட்களாக கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அந்த சென்டென்ஸ் இப்படி இருக்கலாம், எப்படின்னா ஐ ஹாவ் பீன் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் அபவுட் திஸ் ஆல்வேஸ். ஆல்வேஸ் அப்படின்னா எப்பொழுதும் நான் இதை பற்றி கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருப்பேன். ஐ ஹாவ் பீன் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் அபவுட் திஸ் ஆல்வேஸ், அந்த மாதிரி இருக்கலாம். நவ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கக்கூடாது, அது இப்போ ப்ரெசன்ட் அப்படிங்கிறத குறிக்குது. அடுத்து யூ ஹாவ் பீன் எக்ஸ்பிளைனிங் எவ்ரி டைம் வென் தே ஆஸ்க். ஓகே, எப்பப்பெல்லாம் கேட்குறாங்களோ அப்போல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். இதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லக்கூடாது. யூ ஆர் எக்ஸ்பிளைனிங் எவ்ரி டைம் வென் தே ஆஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, யூ ஆர் எக்ஸ்பிளைனிங் அதோடு நிறுத்திக்கலாம் அந்த சென்டென்ஸ், அது கரெக்டு. யூ ஆர் எக்ஸ்பிளைனிங் நவ் அப்படின்னு சொல்லலாம். யூ ஆர் எக்ஸ்பிளைனிங் எவ்ரி டைம் வென் தே ஆஸ்க் அப்படிங்கிறத சொல்லக்கூடாது. அகைன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற வாக்கியங்களில் இருக்கிற டென்ஸை நோட் பண்ணுங்கள். எந்த டென்சஸில் சேஞ்ச் பண்ணணும், எந்த சென்டென்சஸில் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஐ ஆம் பிளேயிங் கிரிக்கெட் வித் ஹிம், நான் அவரோட கிரிக்கெட் விளையாண்டு கொண்டிருக்கிறேன், இது கரெக்ட். ஐ ஹாவ் பீன் பிளேயிங் கிரிக்கெட் வித் ஹிம் ஃபார் அ லாங் டைம், ரொம்ப நாட்களாக. லாங் டைம் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப நாட்களாக அப்படின்னு அர்த்தம். நிறைய நாட்களாக நாங்கள் விளையாடி கொண்டிருக்கிறோம். ஹி ஹாஸ் பீன் சிங்கிங் எ சாங், ஹி ஹாஸ் பீன் சிங்கிங் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. அப்போ அந்த சென்டென்ஸ் கரெக்டாக அதை மென்ஷன் பண்ணணும். ஆனால் அந்த சென்டென்ஸில் அட் திஸ் மொமெண்ட் அப்படின்னு இருக்குது பாருங்கள், இந்த தருணத்தில் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த தருணத்தை பற்றி பேசுகிறப்ப ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் சொல்லணும். அவர் எப்போவுமே பாடல்கள் பாடிக்கொண்டே இருப்பார். அவர் சின்ன வயசுலேருந்து பாடல்களை பாடிக்கிட்டே இருப்பார். அதை எப்படி சொல்கிறது? ஹி ஹாஸ் பீன் சிங்கிங் சாங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் அடுத்த சென்டென்ஸும் பாருங்கள், இட் ஹாஸ் பீன் மூவிங், அதோட ஃபுல் ஸ்டாப் இருந்தது, அந்த சென்டென்ஸ் முடிஞ்சிச்சுன்னா கரெக்டு. ஆனால் அந்த நவ் அப்படிங்கிற வார்த்தை வர்றப்ப இட் இஸ் மூவிங் நவ் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் சின்ன வயசுலேருந்து சயின்ஸ் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, அந்த சென்டென்ஸ் கரெக்ட். யூ ஹேவ் பீன் ஸ்டடியிங் சயின்ஸ் ஃப்ரம் யுவர் சைல்ட்ஹுட். இப்போ உங்களுக்கு எந்த இடத்துல ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணுங்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸில் இதுக்கு ரிலேட்டடாக எக்ஸசைஸ் பண்ணுறப்ப இன்னும் நல்லா தெளிவாக புரியும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.